Good morning, students. Corporate Accounting 1 ல redeemable preference share ல illustration sum number 8 பார்க்கலாம். Redemptions at premium partly out of a fresh issue and partly out of profits. Taylor Limited has an authorized capital of rupees 8 lakh comprising 2006% redeemable preference shares of rupees 100 each and 6,000 equity shares of rupees 100 each. The preference shares are redeemable on 31st July 1998 at the premium of 10%. The summarized balance sheet of the company as on 30/6/1997 was as under. Liability side share capital authorized 6,000 equity shares of rupees 100 6 lakh share capital, equity share capital 6 lakh rupees, 2006 அதாவது 2000 preference shares of rupees 100 அதில் 2 lakh rupees preference share capital கொடுத்துருக்காங்க. 6% of the preference share capital 2000 rupees, sorry 2 lakh rupees. Okay, so இது authorized share capital. Next paid up capital. So paid up capital பார்த்தீங்கன்னாக்க 2500 equity shares of rupees 100 each 2,50,000. இது உங்களுக்கு புரியும். டோட்டலா ஆத்தரைஸ்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ 6,000 இருக்கு. அதுல பெய்ட் அப் அதாவது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ணது ஃபுல்லா பே பண்ணது எவ்வளவு 2500 ஷேர்ஸ் தான் பே பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேர் 100 rupees 2500 ஷேர்ஸ் தான் பெய்ட் அப் பண்ணியிருக்காங்க. அதோட கேபிட்டல் எவ்வளவு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 2,50,000. அதே மாதிரி ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளவு இருக்கு 2000 இருக்கா. ஒரு ஷேரோட ரேட்டு 100ன்னு சொல்லியிருக்காங்களா, அதுல பெய்ட் அப் பண்ணது இது ஆத்தரைஸ்டு 2000 ஷேர்ஸ் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்ங்கிறது ஆத்தரைஸ்ட். அந்த ஆத்தரைஸ்டு 2000 ஷேர்ஸ்ல 1000 ஷேர்ஸ் தான் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸா வந்திருக்கு. ஒரு ஷேரோட ரேட்டு 100ன்னு 1000 ஷேர்ஸ் தான் பெய்ட் அப் கேபிட்டல் பே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபுல்லி பெய்ட் அப் எவ்வளவு 1000 ஷேர்ஸ். யாரு ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் 1000 ஷேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க வாங்கியிருக்காங்க. ஒரு ஷேரோட ரேட்டு 100னா 1000 into 100 எவ்வளவு 1 lakh rupees. ஃபுல்லி பெய்ட் அப் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளவு 1 lakh rupees. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்க கவனிக்க வேண்டியது. ஓகே, இதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, ஏதாவது டவுட்னா கேளுங்க. அடுத்தது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு என்னது கேபிட்டல் ரிசர்வ் எவ்வளவு 10,000, ஜெனரல் ரிசர்வ் 30,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 32,000, கிரெடிட்டார்ஸ் எவ்வளவு 40,000 rupees. ஓகே, நெக்ஸ்ட் அசட் சைட்ல பாத்தீங்கன்னாக்க சன்ட்ரி அசட்ஸ் எவ்வளவு 3,50,000, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு 40,000, பேங்க்ல எவ்வளவு இருக்கு 72,000 rupees இருக்கு. ஓகே, ஸோ இது தவிர அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்துருக்காங்க. The necessary resolutions were duly passed and the following transactions were carried through. First one, to provide cash for repayment of redeemable preference shares. The investment were sold for 50,000 and 500 equity shares of rupees 100 each were issued to existing shareholders at rupees 120 per share payable in full. All monies were duly received. ஸோ இங்க என்னது ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரீபேமெண்ட் பண்றதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட், கேஷ் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்றாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, புக் வேல்யூ ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கு 40,000 rupees. ஓகேங்களா, அந்த 40,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்றாங்க இங்க சேல்ஸ் பண்றாங்க. சோல்டு பண்ணதுல 40,000 rupees புக் வேல்யூ இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல்ஸ் பண்ணும்போது 50,000 rupees கிடைக்குது. அப்போ மார்க்கெட் வேல்யூ மார்க்கெட் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு, குட்டா இருக்கு. சூப்பரா இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும் 40,000 மதிப்புள்ள இன்வெஸ்ட்மெண்ட் சேல்ஸ் பண்ணும்போது 50,000 ரூபாவா கிடைக்குது. அப்போ 10,000 rupees என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. எது இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல்ஸ் பண்ணும்போது. ஓகேங்களா, 40,000 மதிப்புள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல்ஸ் பண்றீங்க, அப்போ 50,000 ரூபாய் கிடைக்குது. 10,000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸா ப்ராஃபிட். ஏன்னா மார்க்கெட் வந்து நல்ல குட் பொசிஷன்ல இருக்கு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல்ஸ் பண்ணும்போது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்றாங்கன்னாக்க இந்த ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு ரீபே பண்ணணும் இல்லையா. நெக்ஸ்ட் ரெண்டாவது அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்றாங்க
500 equity shares of rupees 100 each were issued existing shareholders 120 per share payable in full. So equity shares 500 equity shares என்ன பண்றாங்க இஷ்யூ பண்றாங்க. அதாவது இது பேர் என்னது ஃப்ரெஷ் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வெளியில இருந்து கம்பெனில இருந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாம வெளியில இருந்து என்ன பண்றாங்க ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃப்ரெஷ்ஷா ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்றாங்க. எவ்வளவு ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க 500 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. ஒரு ஷேரோட ரேட்டு 100 rupees. அப்போ 500 into 100 எவ்வளவு 5000 5 lakh rupees. ஓகே, சாரி 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்றதுனால என்ன கிடைக்குது அட்டு பார்ல 50,000 கிடைக்குது. அண்ட் 120 rupeesக்கு என்ன பண்றாங்க அந்த ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 100 rupeesக்கு இஷ்யூ பண்ணும்போது 500 ஈக்விட்டி ஷேர்ஸை உங்களுக்கு 50,000 அட்டு பார்ல கிடைக்குது. 120னா 100ல இருந்து பிளஸ் 120 சப்ராக்ட் பண்ணா எவ்வளவு டிஃபரன்ஸ் 20 rupees. அந்த 20 rupees என்னன்னு பேரு பிரீமியம். 20 rupeesக்கு 500 ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்றாங்க. அப்போ எவ்வளவு உங்களுக்கு 10,000 rupees பிரீமியம் ரிடம்ஷன் ஆன் பிரீமியம் உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா, ஆல் மணிஸ் வேர் டியூலி ரிசீவ்ட். எல்லா மணியும் உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் சோல் பண்ணதுல இருந்தும் உங்களுக்கு மணி ரிசீவ் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணதுல இருந்தும் உங்களுக்கு அமௌண்ட் ஃபுல்லா ரிசீவ் ஆயிடுச்சுன்றத இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் ஒன்ல ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் வேர் டியூலி ரிடீம்டு. ஸோ ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தர வேண்டிய ஷேர்ஸை ஃபுல்லா ரிடீம்டுனா ஃபுல்லி ரீபே பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்றாங்க யூ ஆர் ரிக்வயர்ட் டு பாஸ் த நெசசரி ஜர்னல் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் த கம்பெனி அண்ட் ஆல்சோ ப்ரிப்பேர் த அமெண்டட் பேலன்ஸ் ஷீட். ஸோ நம்ம 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒன்று ஜர்னல் என்ட்ரி அண்ட் அமெண்டட் பேலன்ஸ் ஷீட். ஸோ இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ இங்க என்ன சொல்றாங்க டெய்லர் லிமிடெட் என்ன பண்றாங்க ஆத்தரைஸ்டு கேபிட்டல் எவ்வளவு இருக்கு டெய்லர் லிமிடெட் கம்பெனில 8 lakh rupees வேல்யூ இருக்க ஆத்தரைஸ்டு கேபிட்டல் இருக்கு. அதுல 2000 ஷேர்ஸ் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் 2000 ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸும் 8 lakh rupeesல 2000 ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன்ட்டு 100னா எவ்வளவு வரும் 2 lakh rupees redeemable preference shares. Next 6,000 equity shares into 100. 6,000 into 100 எவ்வளவு 6 lakh rupees. ரெண்டா பிரிச்சிடுறாங்க அந்த authorized capital 8 lakh rupees. 2 lakh rupees goes to redeemable preference shares and 6 lakh rupees goes to equity shares. Got it? Okay. இப்போ இந்த டெய்லர் லிமிடெட் கம்பெனி என்ன பண்றாங்க ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு ரிடீமபிள் பண்ணிடலாம். ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரிடீம் பண்ணிடலாம்னு என்னைக்கு டிசைட் பண்றாங்க 31st July 1998 அன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நம்ம ரீபே பண்ணிடலாம் முடிவு பண்றாங்க. அப்ப முடிவு பண்ணும்போது அவங்களுக்கு 10% பிரீமியமும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு டெசிஷன் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான ஐட்டம் என்னது ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் உடைய வேல்யூ எவ்வளவு 1 lakh rupees. ஓகேங்களா, அடுத்தது இங்கேருந்து எடுத்தது என்னது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு சேல்ஸ் பண்றாங்க 40,000 rupees. ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை வரைக்கும் பார்த்துப்போம், போக போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஜேர்னல் என்ட்ரி யாரோட அக்கௌண்ட்ல ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க கம்பெனிஸ் அக்கௌண்ட். யாரோட கம்பெனி இது டெய்லர்ஸ் லிமிடெட். ஸோ டெய்லர்ஸ் லிமிடெட் ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டுறோம். என்னைக்கு அவங்க ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரீபே பண்றதா கம்பெனி டிசைட் பண்ணிருக்காங்க 31 July 1998 அன்னைக்கு. அப்போ நம்ம அந்த டேட்டை தான் இங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, 31 ஜூலைனா என்னது 31/7/1998 போட்டாச்சு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் கேஷ் அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் கம்பெனியோட பொசிஷன் என்னன்றது இந்த நம்ம ஜேர்னல் என்ட்ரி போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிப்போம். ஓகேங்களா, இப்போ பெய்ட் அப் கேபிட்டலுக்கு வாங்க. ஓகேங்களா, இங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்ததுனால ஆத்தரைஸ்டு கொடுத்துருக்காங்க, பெய்ட் அப் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் பர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால எந்த கன்ஃபியூஷன் ஆகுனா கிளியரா கவனிங்க. இப்போ நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா பெய்ட் அப் கேபிட்டல் ஃபுல்லி பெய்ட் அப் கேபிட்டல்ல
நோட்டீஸ் பண்ண வேண்டியது ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ். எவ்வளவு? 1000 ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் தான் ஃபுல்லி பெய்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 100 into 1000 ஷேர்ஸ். அப்போ 1 lakh rupees என்னது ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸை ஃபுல்லி பெய்ட் அப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த டேட் அன்னைக்கு என்னது டியூ டேட் 31st July 1998 அன்னைக்கு டைரக்டர்ஸ் என்ன டிசைட் பண்றாங்க? அந்த ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 10% ப்ரீமியம் கொடுக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அந்த 10% எதுல நீங்க கால்குலேட் பண்ணணும்? இந்த 1 lakh rupees தான். புரியுதுங்களா? ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் டோட்டல் கேபிட்டல் எவ்வளவு? 1 lakh rupees. 10% எவ்வளவு வருது உங்களுக்கு? ப்ரீமியம் 10,000 rupees வருது. ஓகேங்களா? அப்போ டோட்டலா ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரீபே பண்ண வேண்டிய வேல்யூ எவ்வளவு? 1 lakh rupees வந்து அட்டுப்பாரு. பிரீமியம் 10%னா எவ்வளவு? 10,000 rupees. அப்போ டோட்டலா 1,10,000 rupees யாருக்கு குடிக்கணும்? ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிடீம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டை தான் இப்போ எந்த பேசிஸ்ல கம்பெனி அரேஞ்ச் பண்றாங்க? 2 மெத்தட்ல அரேஞ்ச் பண்றாங்க. அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ கம்பெனிக்குள்ள அவங்க அரேஞ்ச் பண்ணல. அவங்க என்ன பண்றாங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல்ஸ் பண்ணி ஒரு 2 மெத்தட்ல அவங்க அமௌண்ட்டை அரேஞ்ச் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது? இப்போ உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சா? அப்போ ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளவு? 1,10,000 rupees. 1 lakhன்றது அட்டுப்பார் ரேட்டு, 10,000ன்றது அட்டு பிரீமியம் 10%. ஓகேங்களா? அப்போ டோட்டலா ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி டெய்லர் கம்பெனி கொடுக்க வேண்டியது 1,10,000 rupees. கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இந்த அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணணும். அவங்க எப்படி அரேஞ்ச் பண்றாங்க? இந்த 2 மெத்தட்ல அரேஞ்ச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சேல்ஸ் பண்றது மூலமா, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது? இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எவ்வளவு இருக்கு? புக் வேல்யூ எவ்வளவு? இன்வெஸ்ட்மெண்ட் 40,000 rupees. ஓகேங்களா? ஸோ அந்த 40,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட்டை சோல்டு பண்றாங்க. சோல்டு பண்ணது மூலமா அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? 50,000 கிடைக்குது. அப்போ புக் வேல்யூ 40,000, சேல்ஸ் பண்ணது 50,000. அப்போ என்னது? 10,000 rupees ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன பண்ணிடணும்? ஜேர்னல் என்ட்ரி போட்டுடணும். ஓகேங்களா? எது மூலமா? இன்வெஸ்ட்மெண்ட் சேல்ஸ் பண்ணது மூலமா கம்பெனிக்கு பேங்க் மூலமா அமௌண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த டேட் அன்னைக்கு கம்பெனிக்கு எவ்வளவு வருது? பேங்க் மூலமா 50,000 rupees. எப்படி? இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ எவ்வளவு? 40,000. அதுல உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சது எவ்வளவு? 10,000 rupees. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் என்ன பொசிஷன்ல இருக்கு? குட் பொசிஷன்ல இருந்ததுனால அன்னைக்கு சேல்ஸ் பண்ணதுல உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ப்ராஃபிட் வந்தா என்ன செய்யணும்? எப்பவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல இன்கம்ஸ் ப்ராஃபிட்லாம் எங்க என்டர் பண்ணுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல என்டர் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ப்ராஃபிட்டை கிரெடிட் பண்ணிடணும். டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 10,000 rupees. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி புரிஞ்சிச்சுங்களா? பீயிங் த சேல்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அட் ப்ராஃபிட். இன்வெஸ்ட்மெண்ட் சேல்ஸ் பண்ணதுல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் அரேஞ்ச்மெண்ட் இவங்க என்ன பண்றாங்க? அடுத்தது 500 ஈக்விட்டி ஷேர்ஸ் 100 rupees என்ன பண்றாங்க? இஷ்யூ பண்றாங்க. அப்போ ஃப்ரெஷ் இஷ்யூஸ், இது பேர் என்னது? ஃப்ரெஷ் இஷ்யூ பண்றாங்க. அந்த ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணும்போது அது கூட என்ன பண்றாங்க? 120 rupees ஷேர்ஸையும் என்ன பண்றாங்க? இஷ்யூ பண்றாங்க. ஓகே, அப்போ 120னா 100ங்கிறது அட்டுப்பாரு. 120ல 100 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு? 20 rupees. அந்த 20 rupeesங்கிறது அட்டு பிரீமியம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம 2 என்ட்ரி அட்டுப்பாருக்கும் கணக்கு போடணும். ஃப்ரெஷ் இஷ்யூல அட்டு பிரீமியம்க்கும் கால்குலேஷன் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ பேங்க் மூலமா எப்படி உங்களுக்கு அமௌண்ட் வருது? ஃப்ரெஷ் ஷேர்ஸை இஷ்யூ பண்றது மூலமா கம்பெனிக்கு அமௌண்ட் மணி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பேங்க்குக்கு எவ்வளவு வருது? 60,000 rupees வருது. ஓகேங்களா? ஸோ பேங்க்ல பணம் வர்றதுனால, கம்பெனிக்கு பணம் வர்றதுனால பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ரைட்டா? ஸோ பேங்க்ல அமௌண்ட் ரேஸ் ஆகுது, பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றீங்க. எவ்வளவு? 60,000 rupees. என்ன கணக்கு? ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர் எவ்வளவு இருக்கு? 500 ஷேர்ஸ் இருக்கு. ஒரு ஷேரோட ரேட் எவ்வளவு? 100 rupees. 500 into 100 எவ்வளவு? உங்களுக்கு 50,000 rupees ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலா வருது. இது அட்டுப்பாரு. அட்டு பிரீமியம் எவ்வளவு? 20 rupees. ஓகேங்களா? 20 rupees into 50,000 எவ்வளவு வருது உங்களுக்கு?
10,000 rupees அட் ப்ரீமியம்ல நீங்க என்ன பண்ணிடுறீங்க, ஷேர்ஸை ஃப்ரெஷ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணிட்டீங்க. இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் நீங்க ஆல்ரெடி எங்க படிச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் யூனிட்லயே படிச்சிருக்கீங்க. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 60,000 டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 50,000 டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட் 10,000 rupees. ஓகேங்களா, இதுக்கு நரேஷன் நீங்க எழுதிடணும். ஓகேங்களா, அந்த 10,000 rupees எப்படி வருது, 20%. இங்க பர்சன்டேஜ் 20% கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் என்னது, 100 rupeesல 120னா என்னது, அது 20%. 100ங்கிறது 100%. அதுல உங்களுக்கு 20% பிரீமியமா போயிடுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், அமௌண்ட்டை அரேஞ்ச் பண்ணிட்டோம். யாருக்கு, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய 1,10,000 rupees அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்வெஸ்ட்மெண்ட் சேல்ஸ் பண்ணது மூலமா ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் 2 மெத்தட்ல அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஈக்விட்டி ஷேர்ஸை ஃப்ரெஷ் ஷேர்ஸை இஷ்யூ பண்றது மூலமா, நியூ ஷேர்ஸை இஷ்யூ பண்றது மூலமா 2 மெத்தட்ல அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம், கொடுத்துடுறோமா, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிடுறோமா, இல்ல பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி 2 ஜேர்னல் என்ட்ரி போடணும். என்னன்னா, நம்ம சிஆர்ஆர் ரெடி பண்ணிக்கணும், கிரியேட் பண்ணிக்கணும். அதாவது கம்பெனி விட்டு பணம் வெளியில போகுது, எந்த பேர்ல, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் என்ற பேர்ல அந்த எக்ஸிஸ்டிங் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பணம் ரீபே பண்ணும்போது கம்பெனி விட்டு அமௌண்ட் வெளில போதா, அப்போ கேபிட்டல் வந்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். அப்போ லா என்ன சொல்லுது, நீங்க கேபிட்டல்ல ரிசர்வ்ல வச்சிருக்கணும். ரிடம்ஷன் கேபிட்டல் ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்னாலே ரிடம்ஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் ரிசர்வ் நீங்க வச்சுட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஷேர்ஸை ரிடீம் பண்ணணும்ன்றது லா சொல்லுது. அதனால நம்ம என்ன செய்யறோம், அந்த ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய 1,10,000 rupeesக்கு முன்னாடி நம்ம சிஆர்ஆர் கிரியேட் பண்றோம், ஃபார்ம் பண்றோம். எப்படி பண்ணுவோம், சிஆர்ஆர் எப்படி பண்ணுவோம், நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறோம் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அட்டுப்பார்ல 1,00,000 rupees. ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தர வேண்டிய பணம் எவ்வளவு, இந்த 1,00,000 rupees. இந்த 1,00,000 rupeesல நம்ம என்ன பண்ணிட்டோம், கவனிங்க, ஃப்ரெஷ்ஷா ஷேரை இஷ்யூ பண்ணி 50,000 rupees ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ அட்டுப்பார்ல ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தர வேண்டிய 1,00,000 rupeesல 50,000 rupees என்ன பண்ணிட்டோம், ஃப்ரெஷ் ஷேரை இஷ்யூ பண்ணி 50,000 rupees அரேஞ்ச் பண்ணிட்டோம். ரிமைனிங் 1,00,000 rupeesல 50,000 rupees போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கு, 50,000 rupees இருக்கு. இந்த 50,000 rupeesக்கு சிஆர்ஆர் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, சிஆர்ஆருக்கு தேவையானது எவ்வளவு, ரிக்வயர்மெண்ட் ஆஃப் சிஆர்ஆர் எவ்வளவு, 50,000 rupees. எனக்கு 50,000 rupees வெளியில அரேஞ்ச் பண்ணிட்டோம். நியூ ஷேரை இஷ்யூ பண்ணி 50,000 rupees அரேஞ்ச் பண்ணியாச்சு 1,00,000ல. அப்போ 1,00,000ல 50,000 rupees வெளியில அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா இன்னொரு 50,000 rupees கம்பெனில இருந்து எடுத்து கொடுப்போம் இல்லையா, அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். அப்படி ரெடியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த பேலன்ஸ் 50,000 rupees நம்ம என்ன பண்ணணும், சிஆர்ஆர்ல ரிசர்வ் பண்ணிடணும். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரிடீம் பண்ணி கொடுக்கணும். அப்போ சிஆர்ஆர் அரேஞ்ச் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு, கிரியேட் பண்ண வேண்டியது ரிமைனிங் 50,000 rupees. ரைட்டா, அந்த 50,000 rupees நம்ம எப்படி எல்லாம் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்ல வைப்போம், ஜெனரல் ரிசர்வ்ல இருந்தோ அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்தோ, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட்ல இருந்தோ அண்ட் ரிசர்வ் ஃபண்ட்ல இருந்தோ எடுத்துதான் நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இங்க நமக்கு சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. ஜெனரல் ரிசர்வ் எவ்வளவு இருக்கு, 30,000. சிஆர்ஆருக்கு தேவை எவ்வளவு, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு 50,000 வேணும். அப்போ 30,000 ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம், ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து எடுத்து என்ன பண்ணிடுறோம், எடுத்து சிஆர்ஆர் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்போ ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டார் 30,000 rupees ஃபுல்லா எடுத்து என்ன பண்ணிட்டோம், சிஆர்ஆர் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ரிமைனிங் எவ்வளவு, 50,000 சிஆர்ஆர்ல கிரியேட் பண்ணணும் இல்லையா, அதை 30,000 ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து எடுத்துட்டோம். கண்ணு ரிமைனிங் எவ்வளவு வேணும், நமக்கு 20,000 rupees வேணும். அந்த 20,000 rupees நம்ம எதுல இருந்து எடுப்போம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல 32,000 rupees இருக்கா, அது கூட பிளஸ் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல்ஸ் பண்ணோம் இல்லையா, 40,000 rupees வேல்யூ இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளவுக்கு சேல் பண்ணிருக்கோம், 50,000 rupeesக்கு சேல் பண்ணிருக்கோம். அப்போ எவ்வளவு நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு,
10,000 rupees ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அந்த 10,000ஐயும் எதுல கொண்டு வரோம், நம்ம ப்ராஃபிட் தானே கிடைச்சிருக்கு, அப்போ ப்ராஃபிட்ல ஆட் பண்றோம். ஓகேங்களா, ஆட் பண்ணா ஆல்ரெடி ப்ராஃபிட் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு, 32,000. அது கூட இப்போ 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணதுல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்போ 32,000 பிளஸ் 10,000 எவ்வளவு, 42,000 நமக்கு டோட்டலா ப்ராஃபிட்ல இருக்கு. இந்த டோட்டல் ப்ராஃபிட் 42,000ல இருந்து கேபிட்டல் கிரியேஷனுக்கு, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் சிஆர்ஆருக்கு எவ்வளவு எடுத்துட்டு போறோம், நம்ம 20,000 rupees. புரிஞ்சுதுங்களா, டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, சோ நல்லா கவனிங்க. என்ன பண்றோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டோட்டலா எவ்வளவு இருக்கு, 42,000. ஆல்ரெடி 32,000 இருந்தது. இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணதுல ப்ராஃபிட் கிடைச்சது, அதுல ஒரு 10,000 கிடைச்சது. அந்த 32,000 பிளஸ் 10,000 42,000 இருக்கு. நமக்கு சிஆர்ஆர்ல கிரியேட் பண்றதுல பேலன்ஸ் ஜெனரல் ரிசர்வ்ல 30,000 எடுத்துட்டோம். ரிமைனிங் 20,000 எங்க பண்றோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து எடுத்து ஜெனரல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ ஜெனரல் ரிசர்வ்ல எடுத்து வச்சுட்டோமா, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து 30,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து 20,000 எடுத்து கேபிட்டல் கிரியேஷன்ல கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு என்ன பண்ணிட்டோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஓகே, செக்ஷன் 80 பிரகாரம் இதெல்லாம் நீங்க கண்டிப்பா எழுதணும். கம்பெனிஸ் ஆக்ட் 1956 பிரகாரம் செக்ஷன் 80 பிரகாரம் நம்ம என்ன பண்ணிட்டோம், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வை ஜெனரல் ரிசர்வ் இருந்தும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்தும் என்ன பண்ணிட்டோம், நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ பண்ணி வச்சுட்டு தான் இப்போ நம்ம என்ன யோசிக்கணும், ரிடம்ஷன் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும், எவ்வளவு டியூ இருக்குன்றதுக்கு ஒரு அக்கௌண்ட் எழுதணும். அக்கௌண்ட் எழுதிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், அந்த டியூவை பே பண்ணணும், ரீபே பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்குண்டான அக்கௌண்ட் என்ன, உங்களுக்கு அட்டுப்பார்க்க என்ன அக்கௌண்ட், உங்களுக்கு ரிடீமபிள் 6% ஆஃப் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 1 lakh rupees. ஓகேங்களா, ஸோ அட்டுப்பார்ல ஆல்ரெடி எவ்வளவு இருக்கு, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தர வேண்டியது எவ்வளவு, 1 lakh rupees. ஓகேங்களா, அந்த 1 lakh rupees அப்படியே என்ன செஞ்சிடறோம், அட்டுப்பார் ரேட்டுக்கு இங்க கணக்குல கொண்டு வந்துட்டோம். அக்கௌண்ட் எழுதியாச்சு. ஓகேங்களா, அக்கௌண்ட் எட்டார். நெக்ஸ்ட் 10% கம்பெனி என்ன முடிவு எடுக்குது, கம்பெனியில இருக்க டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன டிசைட் பண்றாங்க, 10% பிரீமியம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, என்னைக்கு ரீபே பண்ணும்போது அந்த ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 10% பிரீமியம் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்களா. அந்த 10% எதுன்னு எடுக்கிறோம், 1 lakh rupeesல இருந்து தான் 10%, அட்டுப்பார்ல இருந்தா 10%. ஓகேங்களா, சோ எவ்வளவு 10%னா 10,000 rupees. ஓகே, அப்போ ரிடீமபிள் பிரீமியம் ஆன் ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் அக்கௌண்ட் எவ்வளவு, 10,000 rupees. டோட்டலா எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கு, டியூ எவ்வளவு இருக்கு, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய டியூ எவ்வளவு, 1,10,000 rupees. ஓகேங்களா, இதுக்கு கரண்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், அக்கௌண்ட்ஸை எழுதிட்டோம். என்ன நரேஷன்ல எழுதணும், பீயிங் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அமௌண்ட் டியூ டு ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆன அமௌண்ட் எதுல பண்ணணும், ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தர வேண்டியது, செலுத்த வேண்டியது, டியூ பேயபிள். ஓகேங்களா, இப்போ கொடுத்துட்டோமா, நெக்ஸ்ட் என்ன பண்றோம், பே பண்ண. இது தர வேண்டிய அக்கௌண்ட் பிகம்ஸ் பேயபிள். ஓகேங்களா, தரத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா கவனிங்க, இந்த 1 lakh rupeesக்கு வெளியில அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோமா, ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணோம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சேல்ஸ் பண்ணோம். இந்த ரெண்டுத்து மூலமா இந்த 1 lakh rupees அரேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த 1 lakh rupeesல 50,000 rupees நம்ம ஃப்ரெஷ் இஷ்யூ ஈக்விட்டி ஷேர் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணிட்டோம். ரிமைனிங் 50,000 rupees சிஆர்ஆர்ல என்ன பண்ணிட்டோம், நம்ம ஜெனரல் ரிசர்வ்ல இருந்தும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்தும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டோம். இங்க நல்லா கவனிங்க, இங்க தர வேண்டியது 1 lakh rupees அட்டுப்பாருக்கும் 10,000 rupees அட்டு பிரீமியம்க்கும் சொல்லிட்டோம். இந்த 10,000 rupees அட்டு பிரீமியம்க்கு கணக்கு எழுதணும். ஓகேங்களா, ஸோ 10% பிரீமியம் ஆன் ரிடம்ஷனை எதுல அட்ஜஸ்ட் பண்ணணும், இந்த பிரீமியம் ஆன் ரிடம்ஷனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் எழுதணும். எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, செக்யூரிட்டிஸ் ஆஃப் பிரீமியம் அக்கௌண்ட்ல தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. பிரீமியம் நாட் பெய்டு ஃப்ரம் ப்ராஃபிட், பிரீமியம் உங்களுக்கு ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து பே பண்ணல. இது எதுல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், இட் இஸ் அட்ஜஸ்டட் யூசிங் த செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல தான். ஆஸ் பர் த ஜேர்னல் என்ட்ரி ஃபார்மேட் என்னது, செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல இருந்து தான் என்ன பண்ணணும், பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் 10%, தட் மீன்ஸ் 10,000 rupees அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு என்ட்ரி
ஓகேங்களா. இந்த 10,000 rupees நீங்க கணக்கு காமிச்சிட்டீங்களே பே பண்ண வேண்டியதுன்ட்டு. அந்த 10,000 rupeesக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எழுதுறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி ஜேர்னல் என்ட்ரி என்ன ஃபார்மேட்? செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட் டேட்டா டு பிரீமியம் ஆன் ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் அக்கௌண்ட் 10,000 rupees. இந்த பிரீமியம் ஆன் ரிடம்ஷனுக்கு நம்ம செக்யூரிட்டிஸ் பிரீமியம் மூலமா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகுதான் இப்போ பேமெண்ட் ஃபைனல் பேமெண்ட் நம்ம என்ன பண்றோம், கம்பெனி ரீபே பண்ணுது, கேஷா ரீபே பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ கம்பெனி ரீபே பண்ணும்போது யாருக்கு பண்றாங்க? ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டெய்லர் கம்பெனி லிமிடெட் ரீபே பண்றாங்க. அப்போ பேங்க் அக்கௌண்ட் மூலமா ரீபே பண்றாங்க. ஓகேங்களா. அப்போ ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா 10,000 rupees டு பேங்க் அக்கௌண்ட் 1,10,000 rupees டு பேங்க் அக்கௌண்ட் 1,10,000 rupees. ஓகேங்களா. ஸோ லயபிலிட்டிஸ் கம்பெனியோட டெய்லர் லிமிடெட் கம்பெனியோடைய லயபிலிட்டிஸ் அவங்களுடைய பொறுப்பு என்ன ஆயிடுச்சு, செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. பேங்க்ல அமௌண்ட் குறையறதுனால நம்ம என்ன செய்யறோம், டிக்ரீஸ் ஆகிறதுனால கிரெடிட் பண்றோம். ஓகேங்களா. ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுடைய மணியை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, அதனால அதை டெபிட் பண்றோம். ஓகேங்களா. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுனாக்க மறக்காம எனக்கு கேட்கணும். ஓகேங்களா. ஏன்னா நீங்களா சம் பார்க்கும்போது தான் எங்க டவுட்னு தெரியும், நடத்தும் போது புரியும். ஆனா நீங்களா ஓனா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் இந்த அமௌண்ட் எப்படி வந்தது, இது எப்படி இந்த ஜேர்னல் ஃபார்முலா என்ன, எதனால இப்படி வருதுன்றது நீங்க ஒர்க் அவுட் பண்ணாதான் தெரியும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஜேர்னல் என்ட்ரிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நோட் டு அக்கௌண்ட்ன்றது பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஆஸ் பர் த ஃபார்மேட் நீங்க போட்டு ஆகணும். இதுல மொத்தம் எத்தனை இருக்கு, 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ட்ரேட் பேயபிள் அண்ட் டேஞ்சிபிள் அசெட் கண்டிப்பா போட்டாகணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்னது, இந்த நோட் டு அக்கௌண்ட் உங்களுக்கு கரெக்டா வந்தாலே உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டு கரெக்டா வந்துடும். இல்லைனாக்கா நோட் டு அக்கௌண்ட் போடாம டைரக்டா போட்டீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் தப்பா வரும். ஓகே. ஆத்தரைஸ்டு கேபிட்டல் எவ்வளவு இருக்கு, சம்குள்ள வாங்க. ஆத்தரைஸ்டு கேபிட்டல் 6,000 இருக்கு. அண்ட் 6,000 ஈக்விட்டி ஷேர்ஸ், 2,000 ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ், ரெண்டுமே 1,000 rupees 100 rupees என்ன ஆகுது, ஈச் ஷேர்ஸ் சேல்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா. அப்படி சேல்ஸ் பண்ணும்போது ஆத்தரைஸ்டு கேபிட்டல்ல 6,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் 100 rupees ஈச்னா 6 lakh rupees, 2,000 ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் அட் ₹100னா 2 lakh rupees. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அடுத்தது பெய்ட் அப் கேபிட்டல். இந்த பெய்ட் அப் கேபிட்டலுக்கு இங்க டைரக்டா என்ன பண்ணிட்டாங்க, 30,000 rupees 3 lakh rupees கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எப்படி அந்த 3 lakh rupees வந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்க, ஓல்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் இங்க வாங்க, கொஸ்டினுக்கு வாங்க, கவனிங்க. பெய்ட் அப் கேபிட்டல்ல இப்ப இங்க வரணும். ஓல்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் இது பேர் 2,500 ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒரு ஷேர் 1,100 rupees, 2,500 ஈக்விட்டி ஷேர்ஸ் இன்ட்டு 100 எவ்வளவு, 2,50,000 rupees இருக்கா. அந்த ஓல்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படியே இருக்கு. அது அப்படியே என்ன பண்றோம், நம்ம இங்க நோட்ஸ் டு அக்கௌண்ட்ல கொண்டு வரோம். ஓகேங்களா. ஸோ ஓல்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளவு, உங்களுக்கு 2,50,000 rupees. 2,500 இன்ட்டு எவ்வளவு, 100 எவ்வளவு வருது உங்களுக்கு, 2,50,000 rupees உங்களுக்கு வருது. நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் இஷ்யூஸ் எவ்வளவு உங்களுக்கு, நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ். இது வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்ல ஓல்டுல எவ்வளவு, 2,500 ஷேரு, ஒரு ஷேரோட ரேட் எவ்வளவு, 100. இது கூட ஆட் நியூ ஈக்விட்டி ஷேர், எவ்வளவு ஈக்விட்டி ஷேர் நியூவா இஷ்யூ பண்ணாங்க, 500 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. ஒரு ஷேரோட ரேட் 100, 500 இன்ட்டு 2,500 எவ்வளவு இருக்கு, 3,000 ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓல்டு இஷ்யூ 2,500, நியூ இஷ்யூ 500. அப்போ இன்ட்டு 3,000 இன்ட்டு 100 தான் இந்த கணக்கு. புரியுதுங்களா. எவ்வளவு, 3 lakh rupees வருது. இங்க பாருங்க, பெய்ட் அப் கேபிட்டல்ல ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. பெய்ட் அப் கேபிட்டல்ல ரெண்டா பிரிக்கும் போது, ஒன்னு 2,500 ஈக்விட்டி ஷேர்ஸ் at ₹100னா 2,50,000. நெக்ஸ்ட் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, அரேஞ்ச் பண்ணும்போது 500 ஈக்விட்டி ஷேர்ஸை ஃப்ரெஷ்ஷா இஷ்யூ பண்ணாங்க. இதுலயே 500 ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒரு ஷேரோட ரேட்டு 100. அப்போ இங்க ஒரு 500, அங்க ஒரு 2,500. நியூ ஓல்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்குது உங்களுக்கு, 3,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் அட் 100 rupeesனா உங்களுக்கு ஈக்விட்டி ஷேர்ஸ் டோட்டலா எவ்வளவு வருது, 3 lakh rupees வந்துருச்சுங்களா. நெக்ஸ்ட் ரெண்டாவது ஸ்டெப் என்னது, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். கேபிட்டல் ரிசர்வ் எவ்வளவு உங்களுக்கு,
கேபிட்டல் ரிசர்வ் என்னன்றது ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ல கேபிட்டல் ரிசர்வ் எப்படி 10,000 rupees வந்ததுன்னா இந்த அதாவது பேலன்ஸ் ஷீட்ல நீங்க நோட் டு அக்கௌண்ட் போடும்போது ஆல்ரெடி கொஸ்டின்ல இருக்க பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா, இது என்ன உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸை ரீபே பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டையும் இப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க ஆஃப்டர் ரிடம்ஷன்ஸ் ஆஃப் த ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸையும் நீங்க வச்சு போட்டாதான் உங்களுக்கு கணக்கு வரும். இங்க கவனிங்க, கேபிட்டல் ரிசர்வ் எவ்வளவு இருக்கு? 10,000 rupees. இது அப்படியே எடுத்துக்கணும். எங்க ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல கேபிட்டல் ரிசர்வ்ஸ் என்னது? 10,000 rupees என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இந்த கொஸ்டின்ல இருக்க பேலன்ஸ் ஷீட்டுக்கு வாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளவு இருக்கு? 32,000 rupees இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். 10,000 rupees ப்ராஃபிட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணும்போது கிடைச்சதுன்னு சொன்னா அப்போ 10,000 into 32,000 எவ்வளவு? 42,000 rupees. அப்போ நோட்ஸ் டு அக்கௌண்ட்ல கவனிங்க, 32,000ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி ஓல்டு பேலன்ஸ் ஷீட்ல இருந்தது. 10,000 rupeesங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் சேல்ஸ் பண்ணதுல இருந்தது. அது கூட 20,000 rupees நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சிஆர்ஆர் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க இல்லையா? இங்க பாருங்க, ஜேர்னல் என்ட்ரிக்கு வாங்க. இங்க சிஆர்ஆருக்கு ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து அதாவது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு 50,000 rupees நீங்க கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்ல மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்காக ஜெனரல் ரிசர்வ் 30,000 எடுத்துட்டீங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளவு எடுத்துட்டீங்க? 20,000 rupees எடுத்து எங்க கொடுத்தாச்சு? சிஆர்ஆருக்கு கொடுத்தாச்சு. ஓகேங்களா, அப்போ இந்த 20,000 இங்க சப்ராக்ட் பண்ணணும். எங்க போயிடுச்சு? இது சிஆர்ஆருக்கு போயிடுச்சு. ஓகேங்களா, அப்ப சப்ராக்ட் பண்ணோம்னா டோட்டல் 32 + 10 எவ்வளவு? 42,000. 42,000ல 20,000 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? சர்ப்ளஸ் அண்ட் ரிசர்வ்ல 22,000 P&L அக்கௌண்ட்ல இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்ல அக்கௌண்ட்ல எவ்வளவு எழுதிருக்கீங்க? கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்ல 50,000 rupees இருக்கு. அதை என்ன பண்ணணும்? நம்ம இங்க கணக்குல கொண்டு வந்துடும். ஓகேங்களா, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்ல இப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னாலே நல்லா கவனிங்க, கிரெடிட் சைட்ல ரிசர்வ்னாலே உங்களுக்கு என்னது? கேபிட்டல் ரிசர்வ். இது எல்லாமே சர்ப்ளஸ் எல்லாமே எங்க வந்துடும்? உங்களுக்கு லயபிலிட்டி சைட்ல வந்துடும். ஓகேங்களா, அப்போ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்ல நீங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தீங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க இல்லையா P&L அக்கௌண்ட்ல இருந்து, அதை இங்க கொண்டு வந்துட்டீங்க. அதை சப்ராக்ட் பண்ணி இப்போ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்ன்ற அக்கௌண்ட்டுக்கு நேரா என்ன வேல்யூ இருக்கோ அந்த 50,000 rupees இங்க கொண்டு வந்துருக்கீங்க. அப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல டோட்டலா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 82,000 rupees வந்துடுச்சு. ரெண்டாவது அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சுங்களா. மூணாவது நோட் டு அக்கௌண்ட்ல ட்ரேட் பேயபிள். கொஸ்டினுக்கு வாங்க. ட்ரேட் பேயபிள்னாலே என்ன அர்த்தம்? உங்களுக்கு கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ் எவ்வளவு இருக்கு? கிரெடிட்டார்ஸ் எவ்வளவு இருக்கு? 40,000 rupees இருக்கு. இது ஏதாவது பண்ணமா? நம்ம இந்த சம்ல எதுவுமே பண்ணல. அப்ப அது என்ன ஆயிடுது உங்களுக்கு? அப்படியே இந்த 40,000 rupees கிரெடிட்டார்ஸ் இங்க பிரிண்டிங் மிஸ்டேக் 40,000 rupees என்டர் பண்ணியாச்சு. அடுத்தது டேஞ்சிபிள் அசெட்ஸ். இதெல்லாம் டேஞ்சிபிள் அசெட்ஸ் என்னது? சன்ட்ரி அசெட்ஸ்ல எவ்வளவு இருக்கு? 3,50,000 கொஸ்டின்ல இருக்கு பேலன்ஸ் ஷீட்ல. ஓகேங்களா, சன்ட்ரி அசெட்ஸ் என்ன செஞ்சிடறோம்? 3,50,000 rupees அப்படியே நம்ம என்ன செஞ்சிடறோம்? டேஞ்சிபிள் அசெட் சன்ட்ரி அசெட்ஸ்ன்ற பேர்ல கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா, நோட் டு அக்கௌண்ட் என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததுதான் நம்ம பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் நீங்க நோட் டு அக்கௌண்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கனாலே பேலன்ஸ் ஷீட் ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா, ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் யாரோட பேரு? டெய்லர்ஸ் லிமிடெட் ஆஸ் ஆன் 31st July 1998 ஹெட்டிங் போட்டுக்கோங்க. டேட்டோட கொடுத்துருந்தாங்கன்னா டேட்டோட கொடுத்துருங்க. ஓகேங்களா, அடுத்தது வெர்டிக்கல் மெத்தட்ல தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் பண்ணுவோம். அப்போ நோட் நம்பர் ருபீஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இதுல என்ன வருது? ரெண்டு ஹெட்டிங் தான் வரும். ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ். ரெண்டாவது ஸ்டெப் அசெட்ஸ். ஓகேங்களா, இப்போ ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ்ல என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டெப் வருது. சப்டிவிஷன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் என்னது? உங்களுக்கு ஷேர் கேபிட்டல் நேரா நோட் டு அக்கௌண்ட்டுக்கு வரணும். ஷேர் கேபிட்டல் எவ்வளவு இருக்கு? உங்களுக்கு 3 lakh rupees. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளவு? ஆல்ரெடி 2,500 பிளஸ் 500 இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஒரு 3,000 into 100 எவ்வளவு? 3 lakh rupees நம்ம ஆல்ரெடி கணக்கு போட்டு வச்சுட்டோம். திருப்பி நடத்த வேணாம் உங்களுக்கு. அப்போ ஷேர் கேபிட்டல் எவ்வளவு? நோட் நம்பர் 1ல 3 lakh rupees இருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸ் நோட் நம்பர் 2. ரிசர்வ்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸ்ல 82,000 rupees இருக்கா? இங்க பாருங்க,
82,000 rupees ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல இருக்கு. அப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு ஹெட்டிங் போட்டு நோட் நம்பர் 2ன்னு எழுதி 82,000 rupees என்டர் பண்ணியாச்சு. அடுத்தது ரெண்டாவது ஹெட்டிங் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். அதாவது லாங் டேர்ம் பாரோவிங், தட் மீன்ஸ் டிபெஞ்சர்ஸ் ஏதாவது இருந்ததுனாக்கா அதை இங்க எழுதணும். டிபெஞ்சர்ஸ் அந்த மாதிரி எந்த விதமான பாரோயிங்குமே இவங்க பண்ணல. ஃப்ரெஷ்ஷா இஷ்யூ பண்ணாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அதனால லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் எதுவுமே கிடையாது, அதை விட்டுறீங்க. பட் ஆஸ் பர் த ஃபார்மேட் இது இங்க இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்னு கரண்ட் லயபிலிட்டிஸ். கரண்ட் லயபிலிட்டிஸ்னாலே உங்களுக்கு கிரெடிட்டார்ஸ்னு சொல்லிட்டேன், நீங்க இங்க இருந்தே எடுத்து எழுதிக்கலாம். ட்ரேடு பேயபிள்ஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ் என்னது உங்களுக்கு ட்ரேடு பேயபிள்ஸ் எடுத்து எவ்வளவு 40,000 rupees நோட் நம்பர் 3ல. இப்போ அவ்வளவுதான் லயபிலிட்டி சைட்ல வர வேண்டியது. ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் இவ்வளவுதான். டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா 4,22,000 rupees என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்ல வந்துடுச்சு. செகண்ட் என்ட்ரி என்னது நம்பர் 2 அசெட்ஸ். அதுல ரெண்டு என்ட்ரி தான் கண்ணு வரும். நான் கரண்ட் அசெட். நான் கரண்ட் அசெட்ன்றது நோட் அக்கௌண்ட்ல என்னது டான்ஜிபிள் அசெட்ஸ் சன்ட்ரி அசெட்னு எழுதி வச்சிருந்தோம் இல்லையா, 3,50,000 rupees. அதை அப்படியே என்ன பண்ணிடுறோம் நம்ம இங்க என்ட்ரு பண்ணிடுறோம் 3,50,000 rupees. கரண்ட் அசெட்னும் போது ஆல்ரெடி உங்களுக்கு கரண்ட் அசெட்னா என்ன கண்ணே, இங்க பேங்க் அக்கௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க 72,000 rupees கொடுத்துருக்காங்க. இந்த 72,000 பேங்க் அக்கௌண்ட்ங்கிறது என்னது உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த பேங்க் அக்கௌண்ட், ரைட்டா? இது கூட நீங்க என்ன பண்ணிருக்கீங்க 72,000ன்றது உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த பேங்க் அக்கௌண்ட். ஓகேங்களா? அடுத்தது 50,000 எப்படி வந்து உங்களுக்கு வந்தது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல்ஸ் பண்ணீங்க. 40,000 rupees வேல்யூ இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல்ஸ் பண்ணும்போது உங்க பேங்க்குக்கு எவ்வளவு வந்தது 50,000 rupees வந்தது. ஜேர்னல் என்ட்ரிஸ்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி கவனிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல்ஸ் பண்ணும்போது உங்க பேங்க்குக்கு எவ்வளவு வந்தது 50,000 rupees. அந்த 50,000 rupees தான் இது. அடுத்தது இந்த 60,000 rupees என்ன உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணீங்க இல்லையா, அந்த ஃப்ரெஷ் இஷ்யூஸ்ல உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சது 60,000 rupees. எப்படி 60,000 rupees கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னாக்க 500 ஈக்விட்டி ஷேர்ஸை 100 rupeesக்குன்னு சேல் பண்ணீங்க. 500 into 100 எவ்வளவு 50,000 கிடைச்சது. அடுத்தது 20 rupees பிரீமியம்க்கு ஒரு 500 ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணீங்க. அதுல ஒரு 10,000 கிடைச்சது. அப்போ 50,000 plus 10,000 எவ்வளவு 60,000 rupees ஷேர்ஸ் ஃப்ரெஷ்ஷா இஷ்யூ பண்ணது மூலமா உங்க பேங்க்குக்கு அமௌண்ட் வந்திருக்கு. அப்போ டோட்டலா உங்க பேங்க்குக்கு ஆல்ரெடி 72,000 ஓப்பனிங் பேலன்ஸ்ல இருந்திருக்கு. 50,000 சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், 60,000 ஃப்ரெஷ் இஷ்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 1,82,000 rupees கிடைக்குது. அந்த 1,82,000 rupeesல நீங்க என்ன பண்றீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் 1,10,000 rupees என்ன பண்ணிருக்கீங்க பேங்க்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்கீங்க. கம்பெனி பேங்க்ல ரெடியூஸ் ஆச்சா, ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஃபைனல் அமௌண்ட் செட்டில் பண்ணும்போது அப்போ அதை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ரிமைனிங் பேங்க் அக்கௌண்ட்ல கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு 72,000 rupees இருக்கு. இப்போ என்ன செய்றீங்க அசெட்ஸ் ஆட் பண்றீங்க. 3,50,000 plus 72,000 எவ்வளவு கிடைக்குது உங்களுக்கு 4,22,000 rupees கிடைக்குது கண்ணு. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம என்ன கொஸ்டின் கேளுங்க. இது ஒரு 10 mark கொஸ்டின். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இந்த சாப்டரே உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா?